வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ் ரேகா டிசைனர்ஸ். டம்மியில் வந்து எப்படி அளவு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் டிப்ஸ் சொன்னோம். அப்புறம் ஒரு நாள் வந்து டம்மியில் அளவெடுத்ததுக்கு எப்படி கட்டிங் போடுற டிப்ஸ் சொன்னோம். இப்போ பார்த்தீங்கன்னா டம்மியில் அளவெடுத்து நம்ம கட்டிங் போட்டதை எப்படி தைக்கிறோங்கிறத உங்களுக்கு வீடியோவை காட்டுறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் ரெடி பண்ணுறேன். பேக் அடிக்கிறீங்க பாருங்கள். பேக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணி அடிச்சுட்டு பேக் அடிக்கிறேன். நானே ப்ளவுஸ் தைச்சு காட்டணுங்கிறதுக்காக உங்களுக்கு நானே ப்ளவுஸ் தைச்சு காட்டுறேன். பாருங்கள், இது ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்கு மடிச்சடிக்கிறேன். மடிச்சடிக்கிறேன். நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு மிஷின் உட்காந்து. பாருங்க, ஒரு ப்ளவுஸு எப்படி தைக்கிறதுங்கிறது. இப்போ அந்த டம்மிக்கு வந்து நானே ப்ளவுஸ் தைக்கிறேன். பாருங்க, பேக் வந்து மடிச்சடிச்சிருக்கேன். பேக் மடிச்சடிச்சிருக்கிறேன். நான் பேக் நெக்கு பார்த்தீங்கன்னா நான் வெட்டவே இல்லை, வெட்டுறேங்க. பாருங்க, பாருங்க டாட் பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு இன்ச்சு டாட் பிடிக்கணும்னு சொன்னாங்கல்ல பேக்ல. பாருங்க டாட், பேக் டாட். நான் எப்பவுமே பாத்தீங்கன்னா பேக் தான் ரெடி பண்ணுவேன். பாருங்க, பேக்ல டாட் வச்சுருக்கேன். எப்பவுமே பேக்ல டாட். பாருங்க டாட் வச்சுருக்கேன். பாருங்க, ஒரே மாதிரி வந்து டாட் வந்துருக்கு. இது பேக் தட்டு ஃபர்ஸ்ட் எப்பவுமே ரெடி பண்ற மாதிரி பேக் தட்டு ரெடி பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ். இங்க பாருங்க, ஸ்லீவ் அதே மாதிரி பேக்ல நம்ம எப்படி அடிச்சோமோ அதே மாதிரி இங்க பாருங்க ஸ்லீவ் லைட்டா ஒரு மடி மடிச்சு அடிச்சுட்டு கவர் தட்டு வந்து ஒரே மாதிரி வரணுங்கிறதுக்காக இங்கே பாருங்க பேக்கில் கவர் தட்டு இங்கே வந்துச்சுன்னா அதே மாதிரி கவர் செட் சைடில் வரணும். இங்கே பாருங்க, பேக் வந்து அப்போ தான் வந்து கவர் தட்டு கை உள்ள வெளியே மாறாது. இங்கே பாருங்க, கை அடிச்சுட்டு இங்கே பாருங்க இதே மாதிரி ஒரு எம்மிங் பண்ணுறதுக்காக சென்டரில் ஒரு தையல் போடுறேன். ஸ்லீவ் ஸ்லீவு இது வந்து சென்டரில் எதுக்கு டம்மி தையல் போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் லாங்காக வச்சு டம்மி தையல் போட்டிங்க அப்படின்னா எம்மிங் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஸ்லீவ். பாருங்கள் ஸ்லீவு. பாருங்கள் ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் கவர் தட்டு மாறாமல் ரெண்டு சைடும் நம்ம எப்படி கொடுத்து அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு சைடுங்க பாருங்கள் ஒரே மாதிரி வந்துருச்சு. பாருங்கள் ஸ்லீவ் அடிச்சிருக்கீங்க. பாருங்கள் ஸ்லீவு ரெண்டு ஸ்லீவுமே ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே ஸ்லீவ் ரெடி பண்ணியிருக்கிறேன். பேக்கு ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு. இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் ரெடி பண்ணணும். ஃப்ரண்ட்டில் டாட்டு பாருங்கள், டாட் இருக்கணும். பாருங்கள் ஃப்ரண்ட்டில் டாட் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் டாட், ஃப்ரண்ட் டாட் ரெண்டுமே ஒரே மாதிரி பிடிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள் டாட்டு பிடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட் டாட்டு. அப்புறம் பாருங்க சைட் டாட். டாட் பாருங்க சைட் டாட். சைட் டாட் ஈக்குவலாக ஒரே மாதிரி சைட் டாட் பிடிக்கணும். அதாவது இது ஃப்ரண்ட்ல வர ரெண்டு டாட் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட்ல ரெண்டு டாட். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டாட்டுமே ஈக்குவலாக பிடிச்சிட்டு மேலே ஷோல்டர் டாட் போடணும். இங்கே பாருங்கள், ஷோல்டர்லேருந்து வர டாட்டு இந்த டாட் கொண்டு வரணும். இங்கே பாருங்கள் டாட்டு. பாருங்கள் ஷோல்டர்லேருந்து வர டாட்டு இந்த ரெண்டு டாட்டுமே ஈக்குவல் பண்ணிவிட்டு ஷோல்டர்லேருந்து வர டாட்டை போடணும். கொஞ்சம் நல்லா புரிகிற மாதிரி காட்டியிருப்பான். அப்புறம் டாட் போடணும். பாருங்கள் டாட்டு போட்டாச்சு. பாருங்கள் பாருங்கள் கப்பு பிடிச்சாச்சு. பாருங்க கப்பு வந்து எல்லாமே ஈக்குவலாக வந்துருச்சுங்க. பாருங்க ஈக்குவலாக வந்துருச்சு. ஈக்குவலாக வந்துருச்சு. அப்புறம் பட்டி பாருங்க, பட்டிக்கு டபுள் பட்டி வெட்டிக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த பட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கிளாத் கொடுக்கணும். பாருங்க பட்டி அடிக்கிறேன்.
பட்டி வந்து இது வந்து சும்மா டம்மிக்கு தைக்கிறதுனால நான் பட்டிக்கு பார்த்தீங்கன்னா உள்ள கிளாத் கொடுக்கல, ஒரு சிங்கிள் கிளாத் மட்டும் தான் கொடுக்குறேன். இங்க பாருங்க பட்டி. ரெண்டு சைடுமே ஈக்குவலா வச்சு 2 பட்டி ரெடி பண்றேன். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா டம்மிக்கு மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதுக்காக பட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பெருசாக ஒன்றும் ஸ்டிப்புக்கெல்லாம் துணி கொடுக்கல. ஏன்னா இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டம்மிக்கு தைச்சிட்டு அப்படியே யூஸ்லாம் போயிடும். இது பாருங்க. நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, கட்டிங் போடுறீங்க, தைப்பீங்களா தைக்க மாட்டீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. இன்னைக்கு அதுக்காகவே நான் ஒரு கட்டிங் போட்டு, நான் ரொம்ப வருஷம் ஆச்சு மிஷின் உட்காந்து பாருங்க. பட்டி வந்து பட்டிக்குள்ள துணி கொடுக்கல, பட்டி ஷேப் எடுக்கிறேன். பாருங்க ஃப்ரண்ட்ல பட்டிக்கு தையல் போடுறேன். இங்க பாருங்க ஃப்ரண்ட்ல பட்டிக்கு தையல் போடுறேன். இங்க பாருங்க ஜாயிண்ட் இங்க இருந்து பாருங்க, எப்பவுமே இப்படி ஜாயிண்ட் வச்சு பட்டி தையல் பிடிக்கும் போது கரெக்டா குத்திங்கன்னா பட்டி கரெக்டா வச்சுட்டு குதிரைடை அழகா போட்டுட்டு இங்க பாருங்க இதை நல்லா மடிச்சு விட்டுட்டு பட்டிக்கு தையல் போடணும். பட்டி அழகா நீங்க பட்டியில மேல தையல் போடுறனாலும் போட்டுக்கலாம். பாருங்க தையல் போடுறனா இங்க பாருங்க மேல அமுத்து பட்டியில தையல் போட்டுக்கலாம். தையல் போடுறேன். அமுத்து தையல் போட்டீங்கன்னா கொஞ்சம் அழகா யூனிக்கா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊக்குப்பட்டி அடிக்கணும். ஊக்குப்பட்டிக்கு பாருங்க சைடு ஃப்ரண்ட்டு, இப்போ ஃப்ரண்ட் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரண்ட் ரெடி ஆயிடுச்சு, பேக்கு ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. பேக்கு ஸ்லீவ் ரெடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊக்குப்பட்டிக்கு கிளாத் கட் பண்ணணும். இப்போ பாருங்க ஊக்குப்பட்டி போடணும். பாருங்க வி ஷேப் இருக்கும். ரெண்டு இன்ச்சு வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னா அழகா ஊக்குப்பட்டிக்கும் வி ஷேப் இருக்கும். பாருங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஊக்குப்பட்டி அடிக்கணும். ஊக்குப்பட்டி அடிக்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊக்குப்பட்டி அடிக்கணும். ஊக்குப்பட்டி பாருங்க ஒரு மடி மடிச்சுட்டு ஒரு சின்ன மடி ஒன்று மடிச்சுட்டு ஊக்குப்பட்டி ஊக்குப்பட்டி.
அடிச்சிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வி பட்டி பாருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டபுளாக மடிச்சுட்டு வி பட்டி. பாருங்க வி பட்டி. ரொம்ப நாள் ஆச்சு மது மிஷினில் உட்காந்து நீ தைக்கிறதுக்காக என்னை உட்கார வச்சு வீடியோ எடுக்கிற மாதிரியே இருக்குதுப்பா. பூப்பட்டியில் அப்புறம் கேப் அதிகமாக வந்துருச்சு. சரி பரவாயில்ல, தைச்சி பாட்டுறதுன்னு போடுறோம். ஓ வி பட்டி அடிச்சாச்சு பாருங்க. வி பட்டி அடிச்சாச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வேலை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் இந்த டம்மியில் வந்து ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி உங்கள்கிட்ட அதை போட்டு காட்டுறதுக்காகவே இந்த ப்ளவுஸ் வந்து நான் தைச்சிருக்கிறேன். ஃபினிஷிங் ஓரளவுக்கு தான் இருக்கும். நான் எப்படி தைக்கிறேங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன், அவ்வளோதான். பாருங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணும். இது எல்லாமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணும். பாருங்க ஷோல்டர் ஜாயின் பண்ணும். சைடு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த சைடெல்லாம் நம்ம சைஸ் பண்ண வேண்டியதில்லை, எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ 2 தையல் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு எனக்கு அதாவது நான் எப்படி பழகணுமோ அந்த மாதிரி நான் ஒரு ப்ளவுஸு உங்களுக்கு டம்மியில் மெஷர்மெண்ட் எடுத்து தைச்சி காட்டுறேன். இங்கே பாருங்கள், நல்லா ஷோல்டர் கரெக்டான சைஸ் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஏற்றணும். பாருங்கள் ஸ்லீவ் சென்டர் பண்ணிவிட்டு சென்டர் கை ஏற்றிட்டு பாருங்கள் ஸ்லீவ் கரெக்டாக உட்காரும் பாருங்கள். ஸ்லீவ் வந்து எப்பவுமே கையை வந்து இழுக்கக்கூடாது. கை இழுக்காமல் ஏற்றுனீங்க அப்படின்னா கை வந்து அழகாக உட்காரும். பாருங்கள் ஜக்காவில் அழகாக உட்காருது பாருங்கள். நான் வெட்டினது ஜக்கா போட்டது எல்லாமே கரெக்டாக ஜக்காக்கு ஜக்கா கரெக்டாக உட்காரும். கை இழுக்கக்கூடாது. முண்டா லைட்டாக இழுத்தாலும் பரவாயில்ல, கை இழுக்கக்கூடாது. கை எப்படி இருக்கு, கை பார்த்தீங்கன்னா பாருங்கள் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக உட்காந்துருக்கு கை. அப்புறம் அடுத்த கை கரெக்டாக உட்கார்றதுனால இங்கே பாருங்கள் நான் முண்டாவிலேருந்தே கை ஏற்றுறேன். கையை அழகாக ஏற்றிட்டேன். கையை நீட்டாக ஏற்றிருக்கேங்க பாருங்கள். அதாவது நான் எப்படி கற்றுக்கிட்டனோ, எப்படி கற்றுக்கிட்டு கடன் நடத்துறனோ அது வந்து நான் இந்த மாதிரி ஸ்டைலில் தான் கட்டிங் போட்டு இந்த மாதிரி ஸ்டைலில் தான் தைக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக் அடிக்கிறேன். நெக் அடிச்சுட்டு சைடு அடித்தா ப்ளவுஸோட வேலை முடிஞ்சிச்சு. புரியுதுங்களா?
இது நெக்குக்கு கிராஸ் பீஸ் தான் போடணும், மேக்ஸிமம் கிராஸ் பீஸ் தான் போடணும். கிராஸ் பீஸ் போட்டிங்கன்னா நீட்டாக அழகாக நெக் ஷேப்புக்கு வரும். நெக்கோட கிராஸ் பீஸ் தான் போடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்குக்கு அழகான ஒரு ஷேப் கிடைக்கும். பாருங்க, கழுத்து பீஸ்க்கு ஃபுல்லாகவே கிராஸ் பீஸ் தான் கொடுக்கணும். கிராஸ் பீஸ் தான் கழுத்துக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிராஸ் பீஸ் கொடுக்கணும். துணி கம்மியாக இருக்கிறதுனால நிறைய ஜாயிண்ட் வருது. நிறைய பாருங்க, நெக்குக்கு கழுத்துக்கு கிராஸ் பீஸ் போடணும். பாருங்க, கிராஸ் பீஸ் நல்லா போட்டுட்டு ஓரமாக தையல் போட்டு வரணும். கழுத்து பீஸ் எப்பவுமே கிராஸ் தான் போடணும். கிராஸ் போட்டுட்டு பாருங்க, மறுபடியும் ஒரு ஃபோல்ட் பண்ணி ஒரு மடி அடிக்கணும். பாருங்க, அப்போ தான் வந்து கழுத்து மடித்து எம்மிங் பண்ணுறது. எம்மிங் சின்னதாக போட்டிங்கன்னா அழகாக வரும். பாருங்க, கழுத்து பீஸ் அடிச்சாச்சு. இனி பாத்தீங்கன்னா கழுத்து பீஸ் நல்லா வெட்டி விட்டுட்டு சைடு பாத்தீங்கன்னா சைடு இடுப்பு பாத்தீங்கன்னா 29. பாருங்க, 29. 29 மார்க் பண்ணி, சைடு மார்க் பண்ணி 29. பாருங்க, ஏழைக்கால். கை லூஸ் பார்த்தீங்கன்னா 5.25. பாருங்க, சைடு அடிக்கிறேன். கை பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் கை வைக்கிறேன். பாருங்க, சைடு கை லூஸு 5.5. பாருங்க, கரெக்டாக ஜக்காவிலேருந்து கை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடுச்சு. பாருங்க, கீழேருந்து மேலே வரைக்கும் ஸ்ட்ரெயிட் கரெக்டாக வந்திருக்குது. பாருங்க, சைடு அடிச்சிட்டேன். இப்போ எனக்கு தகுந்த மாதிரி டம்மியில் கட்டிங் போட்டு எப்படி நாங்கள் தைக்கிறோம் அப்படிங்கிற வீடியோவை உங்களுக்கு நான் தைச்சி காட்டியிருக்கிறேன். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஊக்கு வச்சுட்டு இந்த டம்மியில் போட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறோம். இப்போ நான் தைச்ச மாதிரி நீங்களும் கட்டிங் போட்டு தைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.